இங்க ஹீரோட பொண்டாட்டி ஆசைப்பட்ட மந்திர வலையில் ஒரு அரசியல்வாதியோட ஒய்ஃப் கையில இருக்கும்போது அதை போய் போட்டோ எடுக்கிறான். இது அரபிக்குன்னு சொல்லிட்டு வரான். இதை பார்த்த உடனே அந்த அரசியல்வாதிக்கு சந்தேகம் வருது. எல்லாரும் இதை தேடுறானுங்க, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி தான் ஒய்ஃபை கையோட கூட்டு போய் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட அந்த வலையில காட்டும் போது இது ஒரிஜினல் அரபிக் தான் அப்படின்னு சொன்ன உடனே இது நாங்க 3 கோடி தரோன்னு சொல்றானுங்க. இவன் வேணுன்னு 5 கோடி கேட்கறான். அப்போ 3 நாளுக்குள்ள எப்படியாவது நான் இதை கழட்டி எடுத்துட்டு தரணும்னு சொல்லி அவன் ஒய்ஃபை கூட்டு போறான். ஹீரோவும் அடுத்த நாள் ஒரு அரேபிய பண்டிதரை கூட்டு வந்து அந்த பொண்ணு கையில் இருக்க வலையில டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்பதான் சொல்றாரு, அரேபியால இருந்த ஒரு சயின்டிஸ்டுக்கு அந்த மன்னர் கொடுத்த பரிசு இதெல்லாம் கழட்டலாம் முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த வலையில போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த அரசியல்வாதி அந்த போனை வாங்கி கீழே போட்டு உடச்சிட்டு நான் விக்கலான்னு பாக்குறேன், நீ காப்பி அடிக்க பாக்குறியான்னு சொன்ன உடனே ஹீரோ கண் எடுத்துட்டு வந்து மிரட்டும் போது அவன் ஓங்கி நெஞ்சிலே மிச்சிடறான். ஹீரோ சொல்றான், என்ன அடிச்சிட்டல, நான் வேற வலையெல்லாம் வாங்க மாட்டேன், உன் ஒய்ஃப் கையில இருக்க வலையிலே நான் ஒரு நாள் புடுங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு போறான். அரசியல்வாதியும் பொண்டாட்டி கையில் இருக்க வலையில கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு சந்தேகம் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் விசாரிக்கும் போது அவங்க அப்பா அம்மாலாம் சொல்றாங்க, அவங்க பாட்டி சாகும்போது கடைசியா அந்த பொண்ணு கையில மாட்டி விட்டாங்க, அதெல்லாம் கையில இருந்துலாம் எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாட்டியோட போட்டோல பார்த்தா அவங்க கையில வளையல் போடுற இடம் மட்டும் வெள்ளை பூசி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு சந்தேகம் வருது. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா அந்த வளையல கழட்டிடி, உன் புருஷனும் சரி அந்த போலீஸ்காரனும் சொல்லி உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த அரசியல்வாதி 3 நாள் ஆகி அந்த வலையில தரலன்னு சொல்லி இந்த கேங்ஸ்டர் இந்த பொண்ணையே கூட்டு போயிட்டு கையை வெட்டுற அளவுக்கு போயிடுறான். அவன் தான் கையில காலில் விழுந்து இன்னொரு 3 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கூட்டு வந்துடுறான். ஒரு நாள் ஹீரோ வந்து அவன் ஒய்ஃபோட கோயிலுக்கு வந்திருக்கும் போது அந்த லேடி வளையலோட நிக்கிறாங்க. அங்க ஒரு முஸ்லீம் லேடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வலையில என்னோடது, வெக்கமே இல்லாம நீ மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவா அந்த சண்டையை கலைச்சு விட்டு அந்த முஸ்லீம் லேடி கிட்ட கேட்கறாங்க, இது எப்படி உங்களோட வலையல்னு சொல்றீங்கன்னு உடனே அவங்களும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் லேடியோட ஹஸ்பண்டும் சவுதியில் வந்து பெரிய குக்கா இருந்திருப்பாரு. மன்னருக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் இந்த வலையில வந்து அவர் கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. இவரும் அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் திருடனுங்க வந்து அந்த வலையில திருடுறதுக்காக வீட்டில் இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு வீட்டையுமே அடிச்சு விட்டு போயிருப்பானுங்க. அந்த கேஸ்க்காக தான் பல நாளாக நடந்து கையில் இருக்க காசு போய் வேலை போய் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அந்த முஸ்லீம் லேடியோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தவொன்னே அவர் போட்டு அடிச்சிடறாரு. அப்போதான் காட்டுறாங்க அன்னைக்கு தீ விபத்து நடந்தப்ப ஹீரோ போய் இந்த பெரியவர் மேலே கை வைக்கும் போது அவர் போலீஸ்னு தெரியாமல் அடிச்சிருவாரு. டென்ஷனான ஹீரோ இவரை போட்டு திருப்பி அடிச்சு இவர் வண்டியில் ஏற்றி இவர் மேலே கேஸ் போட்டிருப்பாரு. அந்த கேஸ் விஷயமா தான் இவர் நாள் நடந்து ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாரு.